வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேத்ஸ் எக்ஸசைஸ் 3.3ல் ஃபஸ்ட்டு சம். பின் வருவனவற்றில் முறையே எஃப்எக்ஸ் மற்றும் ஜிஎஃப்எக்ஸ் ஆகியவற்றை மீ போவா மற்றும் மீ போமா காண்க. மேலும் எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மீ போம கிராஸ் மீ போவா என்பதை சரிபார்க்க. இப்போ வந்து தேர்டு சம் கொடுத்துருக்கான். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம எழுதுவோம். தேர்டு சம்மில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இப்போ வந்து எஃப்எக்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஜிஎஃப்எக்ஸ் எடுக்கணும். ஜிஎஃப்எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஓகேவாம்மா? இப்போ நமக்கு மீ போவா கண்டு கேட்டிருக்கான். ப்ராப்ளமே எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அப்படிதானே? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இப்பாங்க இந்த இடத்துல காமனை எதை எடுக்கலாம்? எக்ஸ் எடுக்கலாம், ஒய்யும் எடுக்கலாம். அப்படி தானே? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஒரு காமனாக ஒரு எக்ஸ் எடுக்கும். இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் காமனாக ஒய் எடுக்கும். அப்போ எடுத்தால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஒய். அப்படி தானே? சரி, எக்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எக்ஸ் உள்ளகுள் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய். ஓகேம்மா? அப்போ எஃப்எக்ஸ் என்ன கிடைக்கி? எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் எடுப்போமா? ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். காமன் டைம் என்னது? எக்ஸ் எடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ ஜிஎஃப்எக்ஸ் என்ன நம்மக்கிட்ட இருக்குது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். எஃப்எக்ஸ் இருக்குது, இங்கே ஜிஎஃப்எக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா, மீ போவா. ஃபஸ்ட்டு மீ போவா கண்டுபிடிப்போமா? மீ போவா என்ன? எஃப்எக்ஸ்க்கும் ஜிஎஃப்எக்ஸ்க்கும் காமனாக என்ன டைம் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்தாச்சு. இங்கே எக்ஸு இந்த எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே எக்ஸ். அப்போ எக்ஸ். ஓகேம்மா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்று எக்ஸோ எக்ஸ் இன்று எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேம்மா? அடுத்து மீ போமா. மீ போமான்னு பாருங்கள். இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் எடுங்க. இங்கே ஒய் பவர் 1 இருக்குது, ஆனால் இங்கே ஒய் இல்லை. அப்போ அந்த ஒய் டேர்ம் எடுக்கணும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 1. இது மீ போமா. அதுக்கு பிறகு நம்ம என்ன கேட்டிருக்கோம்? எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மீ போம கிராஸ் மீ போவா. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மீ போம இன்று மீ போவா. என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ் என்னது? இப்போ நம்ம வந்து இதை வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கணும். ஆமாம், இது வந்து எல்ஹெச்எஸ் வந்து எஃப்எக்ஸ் என்னது? கிவன் எஃப்எக்ஸ் என்னம்மா கொடுத்துருக்கான்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ். அப்படி தானே? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஜிஎஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? ஜிஎஃப்எக்ஸ் வந்து என்ன கொடுத்துரு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இப்போ எஃப்எக்ஸ் கிராஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இப்போ நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை இந்த டேம் மாதிரி கொஞ்சம்
மல்டிப்ளை பண்ணுற சமயம் இந்த கொஞ்சம் லைட்டாக பிரித்து கொடுமா. இதை வந்து எக்ஸ்ஒய் இந்த 2 டேர்ம் என்ன இருக்குது, இதில் வந்து எக்ஸ்ஒய் எடுத்தால் என்ன கிடைக்கும், எக்ஸ் இந்த டேர்மில் எக்ஸ்ஒய்யை வெளியே எடுப்போம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே எக்ஸை வெளியில் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ ஹோல் டேர்ம் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த பவர் ஒன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். கேட்பாருங்க, இது வந்து எக்ஸ் பவர் ஒன் எக்ஸ் பவர் ஒன், அப்போ எக்ஸ் ஸ்கொயர். ஒய் பவர் ஒன் அப்படியே ஒய் பவர் ஒன்னாக வருது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் மல்டிப்ளிகேஷனில் வந்து என்னது, ஏ பவர் ஒன் இன்ட்டு ஏ பவர் ஒன்னை வந்து ஏ ஸ்கொயர் அப்படி தானே வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் பவர் ஒன், ஸோ தட் இஸ் ஸ்கொயர். அம்மா இந்த டேர்மை வந்து நம்ம இப்படி லைட்டாக சுருக்கியிருக்கோம், இந்த டேர்மை வந்து லைட்டாக சுருக்கி, அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிச்சுமே நமக்கு இந்த ஆன்சர் வருது. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட என்ன அடுத்து, மீ போ வா என்னது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். மீ போ ம அது வந்து என்னது, xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். நமக்கு ஆர்ஹெச்எஸ் என்னம்மா கொடுத்துருக்கோம், ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்கோம், மீ போ ம இன்று மீ போ வா. ஸோ தட் இஸ் மீ போ ம என்னது, எக்ஸ்ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்று மீ போ வா என்னது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா, எக்ஸ் இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் ஒன் எக்ஸ் பவர் ஒன், ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து ஒய் பவர் ஒன், இப்போ ஒய் பவர் ஒன்று பண்ணுங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் ஒன், ஸோ தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கம்மா, நமக்கு வந்து எல்ஹெச்எஸ் வந்து திஸ் இஸ் 1 அப்படி தானே, ஆர்ஹெச்எஸ் வந்து திஸ் இஸ் 2, ரெண்டும் சேமாக தானே இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்னது, ஆர்ஹெச்எஸ். திஸ் இஸ் ப்ரூவ்டு. ஓகேம்மா. நீங்கள் என்ன செய்யணும், வீடியோவை நீங்கள் 1 time 2 time ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா. ப்ராப்ளத்தை வந்து என்ன செய்யணும், 1 time 2 time ஓட விட்டு படிக்கணும். நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனையும் வந்து என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவாம்மா. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையான ப்ராப்ளத்துக்கு நான் அப்படியே அப்லோடு பண்ணி விடுறேன். ஓகேவா. லைவ் கிளாஸ்க்கு டியூஷன் வேணும்னா சொல்லுங்கள். ஈவினிங் 7 to 9 வந்து லைவாக உங்களுக்கு டியூஷன் இருக்குது. ஓகேவா. தேங்க்யூ.